தங்கச்சி கல்யாணம் பண்ணி மாட்டு வண்டியில் சீர் கொடுத்துட்டோம்ல, அதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நிக்கிற மாதிரியே இருக்குது. சீக்கிரம் புறப்படுங்க, போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, கட்டி கொடுத்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள உங்க தங்கச்சி ஒன்னும் உரசி குடிச்சிட மாட்டாங்க. ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஒரு வாரம் எனக்கு ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்குது. எங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? ஆமாங்க, அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதுதான். ஏன்னா நான் அண்ணன் தம்பி கூட பிறக்கலதான். ஏய் பானுமதி, நான் என்ன வார்த்தை சொன்னா எதுக்கு இப்படி பொசுக்குன்னு கோவப்படுற? ஆமாங்க, அண்ணன் தம்பி பாசம் தெரியாம தான் உங்களை, உங்க தங்கச்சிய, தோ இவனை எல்லாத்தையும் வளர்த்தனா. அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், சொன்னது தப்பு தான், மன்னிச்சிக்க. இன்னைக்கு மலர்கொடி பார்க்க போலாமா வேண்டாமா நீயே சொல்லு. ஐயோ, எங்க எங்க, நான் சும்மா தாங்க சொன்னேன். அவளை பார்க்காம ஒரு வாரமா எனக்கு வேலையே ஓடலைங்க. அவளுக்கு கொறிக்க பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போலாங்க. அப்படி போடு, சீக்கிரம் போய் அந்த கட்டப்பை இருக்குதுல்ல, ஒரு 4 கட்டப்பையில எடுத்துட்டு வா. 4 கட்டப்பையில அள்ளிட்டு வா, தங்கச்சி நிறைய தீடி சாப்பிடும்ல. சந்தோஷ், ஏய் சந்தோஷ், ஏய் சந்தோஷ் வாங்க. போய் நீ நல்லா புது பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு சீக்கிரம் நம்ம அத்தோட்டுக்கு போறோம். அத்தோட்டு உனக்கு என்ன வேணும்? ஜிலேபி, ஜிலேபி வேற உனக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும். சீக்கிரம் போய் பரப்பிட்ட ஓடு. போலாமா? டைம் ஆச்சு, வா சீக்கிரம். 15ஆம் நம்பர் பஸ் வந்துரும். சரி வா போலாம், வா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.